ஒரு பிரபலமான தொலைக்காட்சி தொடரில் வந்து தேர்தலை பற்றியான டிபேட் வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. இதில் வந்து 2021 அப்போ இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரே, அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகி கிட்ட கேட்டப்போ அவர் என்னமா மழுப்புறாருங்க. அப்பா, ஆமானும் சொல்லலை, இல்லைனும் சொல்லலை, மழுப்பு மழுப்பு மழுப்புறாரு. என்னங்க இப்படி அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்கலாம்? மக்களாகி நாங்களாம் என்னங்க பண்ணுறது? 2021 தற்போதைய முதலமைச்சர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 பிரச்சாரத்துக்காக வராரு. அப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக நிறைய கோரிக்கைகள் கொடுக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வெற்றி பெற்றால் இந்த கோரிக்கையெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 2-3 கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். அதை செஞ்சிட்டீங்களா அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். புதுக்கோட்டையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்படும். செஞ்சிட்டீங்களா? இல்ல, இங்க இருந்து யாரும் பேசுவாங்க சார், அவங்க பேசுவாங்க ப்ளீஸ். அண்ணன் சீனிவாசன் இருக்காரு, அவர் சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க சார். புதுக்கோட்டையில தமிழ்நாட்டிலேயே அதிக கால்நடைகள் வளர்க்கிற மாவட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு நடக்கிற மாவட்டமும் எதுன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஜல்லிக்கட்டு அதிகமா நடக்கிற மாவட்டமும் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. இன்னைக்கு சொல்றாங்க ஜல்லிக்கட்டுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு. அவர் நடத்தவே விடலன்னு சொல்லி ஒரு காலத்துல இதே புதுக்கோட்டை மண் விஜயபாஸ்கர் அவர்கள் போராட்டமும் நடத்தணும். கேள்வி அது இல்ல. இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி சொல்லிடுறேன். இல்ல, புதுக்கோட்டையில வந்துச்சா வரலையா? வரலன்னு சொல்றீங்க. வரலன்னு சொல்றதுக்கு இல்ல, புதுக்கோட்டையில மருத்துவக் கல்லூரி மேம்பாடு அடைந்திருக்கிறது. இந்தியா தமிழ்நாட்டிலேயே எல்லா மாவட்டங்கள்லயும் மருத்துவக் கல்லூரியை கொண்டுட்டு வந்து தலைவர் கலைஞர் பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டையில வந்திருக்கு. கால்நடை மருத்துவக் கல்லூரியும் உறுதியாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் உறுதியாக அமைக்கப்படும். நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்கப்படும். இன்றைக்கு மருத்துவத்துறை மேம்பாடு செஞ்சிருக்கோம் சார். தமிழ்நாட்டில் 2 பல் டென்டல் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது புதுக்கோட்டை 1. அதுக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கான நிதியை 145 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி கால்நடை மருத்துவக் கல்லூரி பற்றியது கேள்வி. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில கொண்டு வருவாங்க. இப்ப அமைக்கப்படல 2.0 ஆட்சி, அடுத்த ஆட்சி அப்படின்னு நீங்க திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி மீண்டும் அமர்வார். நிச்சயம். இல்ல, ஓகே, அது விட்டுரு.